பாஜகவில் வேட்பாளரை முடிவு செய்யவில்லை என்று யார் சொன்னது? அதுபோன்ற குற்றச்சாட்டு ஏதும் இல்லை. லோக்சபா தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட பலரும் சீட் கேட்டுள்ளனர் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவர்ணா, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அடங்கிய குழுவினர் இரண்டாவது முறையாக நேற்று முதல்வர் ரங்கசாமியை அவரது வீட்டில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தை 30 நிமிடம் வரை நீடித்தது. கூட்டம் முடிந்த வெளியே வந்த அமைச்சர் நமச்சிவாயம், தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும், அதற்கேற்ற வியூகங்களை வகுக்க வேண்டும் என்பதே முதல்வர் மற்றும் பாஜகவினரின் எண்ணம். அது குறித்து விவாதித்தோம். அடுத்த கட்டமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார். பாஜக வேட்பாளரை இறுதி செய்ய முடியவில்லை என்ற சர்ச்சை எழுந்துள்ளதே என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம், பாஜகவில் வேட்பாளரை முடிவு செய்யவில்லை என்று யார் சொன்னது? அது போன்ற குற்றச்சாட்டு எதுவும் இல்லை. லோக்சபா தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட பலவும் சீட்டு கேட்டுள்ளனர். நேரம் வரும்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்றார். புதுச்சேரியில் கேஸ் ஏஜென்சி மற்றும் பாத்திரக்கடை பூட்டை உடைத்து 10 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சாலையில் மாஜி அமைச்சருக்கு சொந்தமான கேஸ் ஏஜென்சி அலுவலகம் உள்ளது. நேற்று காலை ஊழியர்கள் அலுவலகத்தை திறந்து வைத்தனர். முன்பக்க ஷட்டரில் இருந்து பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது டிராயரில் இருந்து 9 லட்சம் ரூபாய் திருடு போயிருந்தது. இதுகுறித்து கேஸ் ஏஜென்சி மேலாளர் கோபாலகிருஷ்ணன் கொடுத்த புகாரின் பெயரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்ட தடயங்களை சேகரித்தனர். அதேபோல் ரெட்டியார்பாளையம் சாலை மூலகுளம் அருகே இருந்த பாத்திரக்கடை ஒன்றின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 1 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றனர். கடை உரிமையாளர் கொடுத்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். புதுவை சட்டப்பேரவை வளாகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஜெம் இணையதளம் மூலம் 10,70,000 ரூபாய் செலவில் 40 புல்லட் கேமரா மற்றும் 24 டோன் கேமரா அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்யும் வண்ணம் கண்காணிப்பு கேமராக்கள் புதியதாக பொருத்த சட்டப்பேரவை தலைவர் உத்தரவு இட்டார். சிசிடிவி பொருத்துவது குறித்து காவல்துறை மற்றும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் ஆலோசனை பெற்று தொழில்நுட்ப விவரக்குறிப்புகள் தயார் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியைச் சேர்ந்த எலக்ட்ரோ பாயிண்ட் சர்வீஸ் என்ற நிறுவனம் ஜெம் இணையதளம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு 10,70,000 செலவில் 40 புல்லட் கேமரா மற்றும் 24 டோம் கேமரா ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் கண்காணிப்பு துறை புதுச்சேரி சட்டப்பேரவை செயலரின் அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அதனை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். தற்போது 45 நாட்கள் விவரங்களை சேகரிக்கக்கூடிய வகையில் சிசிடிவி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் மற்றும் சட்டப்பேரவை செயலர் தயாளன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி காவல்துறை மற்றும் யங் இந்தியர்கள் CIA இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு மாநாட்டில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். 2024 தேசிய சாலை பாதுகாப்பு மாதமான இம்மாதத்தில் புதுச்சேரி காவல்துறை மற்றும் யங் இந்தியர்களுடன் CIA இணைந்து புதுச்சேரியில் உள்ள ஆற்காடு ஹோட்டலில் புதுச்சேரி சாலை பாதுகாப்பு மேம்பாட்டு குறித்து முக்கிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தியது. பிரமுகர்களாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு CII புதுச்சேரியின் தலைவர் ஜோசப் ரோஜாரியோ, இந்தியன்ஸ் சேர்மன் ஆனந்த கிருஷ்ணன் மற்றும் துணை சேர்மன் ரகுநந்தன் கணபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சாலை பாதுகாப்பு ஒருபோதும் அறிவு என்ற தலைப்பில் ஒரு ஆற்றல் மிக்க குழு விவாதத்துடன் துவங்கியது. கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உள்துறை, கல்வி மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுவை DGP ஸ்ரீனிவாஸ், புதுவை அரசின் செயலாளர் முத்தம்மா மற்றும் HULஐ சேர்ந்த விக்னேஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நுண்ணறிவு கலந்த கலந்துரையாடலை தொடர்ந்து YI சோட்டோ காப் சாலை பாதுகாப்பு திட்டம் மற்றும் 50க்கு போக்குவரத்து காவலர்களான முதல் பதிலளிப்போர் பயிற்சி அமைச்சர்களாக நமச்சிவாயம் மற்றும் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், SSP நாரசைதன்யா, மாநில SSS ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் மற்றும் YI சாலை பாதுகாப்பு தேசிய தலைவர் நிதின் போத்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே பரவலான விழிப்புணர்வை இந்நிகழ்வு ஏற்படுத்தியது. புதுவை அரசு அச்சகம் அனைத்து ஊழியர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் 17க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அரசு அச்சகம் எதிரே அமைந்துள்ள வாட இருந்தும் இடத்தில் அரசு அச்சகம் இணைத்து ஊழியர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் குணசேகரன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் நரசிம்மன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் ஜெயகாந்தன் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். மேலும் அரசு நியமித்த பணிமனை கட்டமைப்பு குழு கோப்பு முதல் அரசு அச்சகத்தில் நிலுவையில் உள்ளதை தீர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து ஊழியர்களின் பணி பதிவேட்டில் CR இன்றைய தேதி வரை பதிவேற்றம் செய்ய வேண்டும் உட்பட சுமார் 17க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. மேலும் இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தர சான்று பெற்று பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யலாம் எனவும் அதுவரை பஞ்சு மிட்டாய் விற்பனை தடை செய்யப்படுவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் குழந்தைகள் வாங்கி உண்ணும் நிறம் ஏற்பட்ட பஞ்சு மிட்டாயில் நச்சுப் பொருட்கள் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்த அடர் நிறம் ஏற்பட்ட பஞ்சு மிட்டாயில் ரோடமின் B என்ற நச்சுப் பொருள் கலந்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அடர் நிறமேற்றப்பட்ட பஞ்சு மிட்டாய் புதுச்சேரியில் தடை செய்யப்பட்டதா. பஞ்சு மிட்டாய் வியாபாரிகள் உணவு பாதுகாப்பு தர சான்று பெற்று விற்பனை செய்ய வேண்டும். தர சான்று பெறாதவர்கள் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை முறையாக அணுகி தர சான்று பெற்று பஞ்சு மிட்டாய் விற்பனையை தொடங்கலாம். எவ்வளவு விரைவாக அவர்கள் உணவு பாதுகாப்பு தர சான்று பெறுகிறார்களோ அவ்வளவு விரைவாக வியாபாரத்தை தொடங்கலாம். அதுவரை பஞ்சு மிட்டாய் விற்பனை தடை செய்யப்படுகிறதா, மீறுபவர்கள் மீது விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் திருவிழாவில் பல்வேறு இடங்களில் பல்வேறு அரசியல் கட்சியினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்குகின்றனர். புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலய செடல் மகோற்சவத்தையொட்டி வந்திருந்த பக்தர்களுக்கு தொடர்ந்து 15ஆம் ஆண்டாக சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. RK செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த அன்னதான விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை RK செந்தில் செய்திருந்தார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. அதேபோல் வழுதாவூர் சாலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தொடர்ந்து 38வது ஆண்டாக மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் 5000 பக்தர்களுக்கு குளிர்பானம் மற்றும் ஜூஸ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் நரசிம்மன், மதியழகன், பாண்டித்துரை, பாண்டுரங்கன், பாஸ்கர், ஜெயச்சந்திரன், வேலாயுதம், பிரபாகரன், ராஜ், கலையரசன் மற்றும் பல கலந்து கொண்டனர். இதேபோல் வழுதாவூர் சாலையில் திமுக சார்பில் கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேல் தலைமையில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை எதிர்கட்சி தலைவர் திமுக அமைப்பாளருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் தலைமையில் சுமார் 2000 பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பெருமாள் தொடங்கி வைத்தார். இதில் நிர்வாகிகள் குணசேகரன், ஜெகதீசன், ராஜேந்திரன், அன்பு செழியன், ராஜா, சிவராஜ், நாராயணன், ராதாகிருஷ்ணன் உட்பட பல கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள ராம் தங்க நகை மாளிகை சார்பில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு செடல் திருவிழாவையொட்டி வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கதிர்காமம் ஆனந்த நகரில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் அறக்கட்டளை சார்பில் கதிர்காமம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் செடல் திருவிழாவை முன்னிட்டு பக்த கோடிகள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் என காங்கிரஸ் மாநில செயலாளர் NSJ ஜெயபால், கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், NR காங்கிரஸ் கதிர்காமம் செயலாளர் மாரிமுத்து, அறக்கட்டளை ஆலோசகர் வசந்த் ராஜா, காமராஜர் அறக்கட்டளை தலைவர் ரகு என்ற வீரபுத்திரன், துணைத் தலைவர் ஆறுமுகம், பொருளாளர் சுரேஷ், செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி BCC கண்ணன் கதர் தலைமையில் கதிர்காமம் அருள்மிகு முத்து மாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் சிக்னல் அருகே அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் பெருமாள், கதிர்காமம் வட்டார தலைவர் சுந்தர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி நடைபெற்ற மாவட்ட அளவிலான தேக்வாண்டோ போட்டியில் பதக்கம் வென்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த மாபெரும் ஓவிய போட்டியானது 21/1/2024 அன்று பல்வேறு தலைப்புகளில் 4 வயது முதல் 17 வயது வரையுள்ள சிறுவர் சிறுமி மற்றும் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியார் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழாவும் போட்டியின் வெற்றிகரமான முடிவை அறிவித்த பரிசு வழங்கப்பட்டது. கண்டாடு கிராமத்தின் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக இந்த ஓவிய போட்டியானது குறிப்பிடத்தக்க நிதி திரட்டும் நிகழ்வாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் திரட்டப்பட்ட நிதி கந்தாடு கிராமத்தின் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும். இந்த நிகழ்ச்சியில் கிளப் தலைவர் ரோட்டரியன் தேவிகா, செயலாளர் ரோட்டரியன் ஹேமா புஜன், தொழிலாளர் ஹேஷ்மின் மற்றும் நிகழ்ச்சி அமைப்பாளர் ரோட்டரியன் அனுராதா நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நிறைவேற்றினார். ரோட்டரியன் வைத்தியநாதன் டைரக்டர் கவர்னர் 2026-27 ரோட்டரியன் வனஜா வைத்தியநாதன் டைரக்டர் சேர் ப்ராஜெக்ட் ஆரஞ்ச் ரோட்டரியன் வாணி அசிஸ்ட் கவர்மெண்ட் ஜூன் 25 உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவை சிறப்பித்தனர். முக்கிய பிரமுகர்கள் ஓவிய போட்டியில் பரிசு பெற்றவர்களுக்கு தங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கூடுதலாக மாணவர்களுக்கு நல்ல பழக்கங்களை வளர்ப்பது குறித்த மதிப்புமிக்க பாடங்களையும் வழங்கினர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஈவ்ஸ் உறுப்பினர்கள் முழு நிகழ்வும் தடையின்றி நடைபெறுவதற்கு உறுதி செய்தார். பங்கேற்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சிக்கான மற்றும் வளமான அனுபவத்தை வழங்கியது. புகழ்பெற்ற சமூக அமைப்பாளரான ரோட்டரி கிளப் புதுச்சேரி ஈவ்ஸ் 4 முதல் 17வது வரையிலான மாணவர்களுக்கான ஓவிய போட்டியை ஏற்பாடு செய்து நடத்தியது. இந்த மாபெரும் ஓவிய போட்டியானது 21/1/2024 அன்று பல்வேறு தலைப்புகளில் 4 வயது முதல் 17 வயது வரை உள்ள சிறுவர் மற்றும் சிறுமியருக்கு நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழாவும் போட்டியின் வெற்றிகரமாக முடிவை அறிவித்து பரிசு வழங்கப்பட்டது. கந்தாடு கிராமத்தின் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக இந்த ஓவிய போட்டியானது குறிப்பிடத்தக்க நிதி திரட்டும் நிகழ்வாக அமைந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் திரட்டப்பட்ட நிதி கந்தாடு கிராமத்தின் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும். இந்த நிகழ்ச்சியில் கிளப் தலைவர் ரோட்டரியன் தேவிகா, செயலாளர் ரோட்டரியன் ஹேமா புஜன், பொருளாளர் ரேஷ்மி மற்றும் நிகழ்ச்சி அமைப்பாளர் ரோட்டரியன் அனுராதா நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நிறைவேற்றினார். ரோட்டரியன் வைத்தியநாதன் டைரக்டர் கவர்னர் 2026-27 ரோட்டரியன் வனஜா வைத்தியநாதன் டைரக்டர் சேர் ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் ரோட்டரியன் வாணி ஐசிஎஸ்டி கவர்மெண்ட் ஜூன் 25 உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர். முக்கிய பிரமுகர்கள் ஓவிய போட்டியில் பரிசு பெற்றவர்களுக்கு தங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கூடுதலாக மாணவர்களுக்கு நல்ல பழக்கங்களை வளர்ப்பது குறித்து மதிப்புமிக்க பாடங்களையும் வழங்கினர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஈவ்ஸ் உறுப்பினர் முழு நிகழ்வும் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்தார். பங்கேற்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மற்றும் வளமான அனுபவத்தை வழங்கியது. வாடகப்பேட்டை நேதாஜி நகர் முஸ்லிம் கல்லறை சீரமைப்பு சம்பந்தமாக புதுச்சேரி அனைத்து பள்ளி வாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பு மசூதி நிர்வாகிகள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட பகுதிகளில் முஸ்லிம் கல்லறை சீரமைப்பு, கல்லறை உள்வாங்கியதால் மணல் நிரப்புவது, குளம் தூர்வாரிதல், ஐமாஸ் விளக்கு புதுப்பிப்பது சம்பந்தமாக இன்று உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியை புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பு மசூதி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் மண் அரிப்பு மற்றும் கல்லறைகள் உள்வாங்கி இருப்பதினால் பழுதடைந்த பகுதிகளை தகுந்த பொருட்களை மணல் கொண்டு நிரப்ப நகராட்சியுடன் பரிந்துரை செய்து கொடுங்கள் என்று, மேலும் குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்து கொடுங்கள் என்றும், அத்துடன் மின் கம்பங்கள் விளக்குகளை புதுப்பித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உடனே நகராட்சி இளநிலை பொறுப்பாளர் சண்முகத்தை நேரில் அழைத்து சென்று அப்பகுதியை பார்வையிட்டார். உடனே இதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று நிர்வாகிகள் உறுதியளித்தனர். அப்போது திமுக நிர்வாகிகள் சக்திவேல், ஹரிகிருஷ்ணன், நோயல், நிசா, ராஜேஷ், ஹாஷிக் ஆகியோர் உடனிருந்தனர். டெல்லியில் நடைபெற்று வரும் உலக கிக் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி வீரர்களை வாழ்த்தி வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள லாஸ்பேட்டை கருவடிக்குப்பு பகுதியில் அமைந்துள்ள மாருதி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் சிறப்பான முறையில் கிக் பாக்ஸிங் மற்றும் கராத்தே பயிற்சி ஆசிரியர் கிருஷ்ணராஜரிடம் பயிற்சி பெற்று வரும் மாணவர்களை
தேர்வு செய்து உலக கிக் பாக்ஸிங் போட்டி தலைநகர் புதுடில்லியில் 7/2/2024 துவங்கி தொடர்ந்த 5 நாட்கள் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருப்பதால் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து பவித்ரன் முகேஷ், சஞ்சய் கௌஷிக் மாணவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். தினேஷ் மற்றும் அனுஷ் தேசிய பயிற்சியாளர்கள் அவர்களை பாராட்டி வழி அனுப்பும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் தலைவர் டாக்டர் சசிகுமார் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் இளங்கோவன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் வெற்றிச்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில கலால்துறை தாசில்தார் ஐயனார் மாணவர்களை பாராட்டி கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர் மணிபாரதி, இளம் பகுதி மற்றும் பெற்றோர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக வழி நடத்தினர். நிகழ்ச்சியின் இறுதியில் பயிற்சி கூட்டத்தின் வழிகாட்டி குப்புசாமி சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்து மற்றும் மாணவர்களை வெற்றி பெற நடத்தினார். அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி துணைத் தலைவர் விஜயா, நெறிப்படுத்த விரிவுரையாளர் ராஜசேகர் தலைமை தாங்கினார். தமிழ் விரிவுரையாளர் விஜயலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பாத்தி நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்த நன்றி உரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் விரிவுரையாளர் திருமதி பூங்குழலி பெருமாள் கலந்து கொண்டார். மாணவிகள் எதிர்காலத்தில் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்க நெறிகளையும் கல்விக்கான தன்னம்பிக்கையும் பெறுவதற்கான நல்லுரைகளை மாணவிகளுக்கு ஏற்ற வகையில் பல சான்றுகளுடன் கதைகளுடன் சிறப்புரையாற்றினார். முடிவில் மாணவிகள் நன்றி கூறினர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.